அன்றைக்கி ஒரு பேப்பரில் 2 கேக்கு பேர் எழுதி நேராக என் தம்பிகிட்ட போய் ஒன்று ஏறான்னு சொன்னேன். அவன் பனானா கேக் எடுத்துட்டான். அவன் பனானா கேக் எடுத்த ஒரே காரணத்தினால நான் பிட்டிங் கேக் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் பொருள் வாங்கணும்னு பக்கத்தில் இருக்க ஸ்மார்ட் பஸார் போய் ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு நான் வாங்க போன 2 பொருளுக்காக அவ்வளோ பெரிய ட்ராலியை தள்ள முடியாமல் தள்ளி உள்ளே எடுத்துகிட்டு போய் மைதாவை திறனேன். ஆனால் என் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஐஸ்கிரீம்ஸ், ஜூஸ், அப்புறம் நட்ஸு தான். ஆனால் இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லைன்னு என் மனசை கல்லாக்கிட்டு மைதா எங்கே இருக்குன்னு போய் தேடினேன். மைதா கிடச்சிருச்சு. மைதா எடுத்துகிட்டு நெய் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம வீட்டில் வாங்கி சீக்கிரமாக டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு நேராக பட்டர் வாங்கலான்னு பட்டர் கொஞ்சம் எடுத்துகிட்டு நேராக பில் கவுண்டருக்கு போய் பில்லையும் போட்டுட்டு அப்படியே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். புட்டிங் கேக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுட்டு செய்யலான்னு ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் 4 முட்டையை அழுங்காமல் உடச்சி ஊற்றி பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அது கூட சர்க்கரையும் ஏலக்காய் பவுடரையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. கேக்கை பேக் பண்ணுறதுக்காக எல்லா ஃபில்லிங்ஸையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கிடையில் உங்கள் மைண்டில் தோணலாம், எப்படி இந்த பொண்ணு இவ்வளோ நுணுக்கமாக எல்லாமே பண்ணுதுன்னு. இந்த இடத்துல தான் நான் உங்ககிட்ட ஒரு கதையை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க, நான் பேசிக்கலி ஃப்ரம் பேக்கர் ஃபேமிலி. 1999 எங்கள் தாத்தா பேக்கராக இருந்தார். சரி பேக்கராக இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் டேடி, இப்போது நான். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. பேக்க உள்ளே வச்சதுலேருந்து அது எப்போ பேக்காய் வெளியே வரும்னு நானும் என் பக்கத்தில் ஒருத்தனும் டைமிங்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைமிங் முடிஞ்சதும் இப்படி ஒரு சத்தம் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியாக ஒரு வழியாக இப்படி சத்தமாக வந்துருச்சு. உடனே கேக்கை வெளியே எடுத்து அடுத்து என்ன கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். பனானா கேக் எடுத்து என் தம்பிக்கிட்ட பிட்டிங் கேக்கு கொடுத்தோன்னே அவன் குடிச்சிட்டு போயிட்டான். ஆனால் எங்களுக்கு சோறு தான் முக்கியம். உடனே திரும்ப அவனே வந்து எடுத்தும் சாப்பிட்டான். எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். நம்புற மாதிரியான இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். வாங்க.